जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपितजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता நட்சத்திர தேவதா குல துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நட்சத்திர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் சிலருக்கு கனவுகள் நினைவாகக்கூடிய மாதமாக அமையும், சிலருக்கு வாழ்க்கையை சோதிக்கக்கூடிய காலமாகவும் அமையும். நட்சத்திரங்கள் பேசும் உண்மைகளை ராசிகள் சொல்வதை நாம் கேட்கும் நேரம் இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் எங்கோ போராடி கொண்டிருக்கலாம். குடும்ப சண்டைகள், பணப்பிரச்சனை, திருமண தாமதம், பிள்ளை பிறப்பு ஆசை மற்றும் பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உங்களுக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், குடும்ப உறவுகள், திருமணம், விவாகரத்து, காதல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். சொத்து, வழக்கு, எதிரி பிரச்சனைகள், தோஷங்கள், நாகதோஷம், செவ்வாதோஷம் உட்பட மாங்கல்ய தோஷம், குலதேவதா தோஷம், நல்ல பரிகாரங்கள், லக்கி நம்பர், லக்கி டே, ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில். ஸோ வானம் உங்களுக்காக திறந்திருக்கும் வாய்ப்புகளை என்றைக்குமே தவற விடாதீர்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செப்டம்பர் மாத ராசி பலன்களை விரிவாக தெளிவாக பார்க்கக்கூடிய நேரம் இது. வாங்க விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசி எனக்கு எப்படி இருக்குது? விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, அடுத்ததாக என்ன கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி. எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு நல்லா இருக்குமா? மன அழுத்தம் குறையும், உற்சாகம் அதிகரிக்கும். போதுமா? இது ஒரு முதல் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் வேலையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. முக்கிய முடிவுகள் உங்களுக்கு, அதே போல் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. தொழில் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோன்னா கடன்கள் குறையும், லாபம் அதிகரிக்கும். சில விஷயங்கள்லாம் உங்களால் நல்லா பண்ண முடியும். கூட்டு சேர்ந்து செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல சிறப்பான ஒரு ஆள் தான். கூட்டு சேர்ந்து செஞ்சீங்கன்னா சரியாக வராது. எதில் கூட்டு சேரணுமோ அதில் கூட்டு சேர்ந்து செய்யுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர், சில விஷயங்கள்லாம் எதில் ஒத்து போகுமோ அதில் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட் வருதா கவனமாக பார்த்து செய்யுங்க. சில விஷயங்களை கவனமாக பண்ணுங்கள். தொழில் பிஸ்னஸ்லலாம் அந்த மாதிரி தான். உங்களை ஓவர்டேக் பண்ணாத அளவுக்கு சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், எல்லாருக்குமே நல்லா இருக்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அம்மா அப்பா பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்க தான் இருக்கும். அதுக்குன்னு குறுக்கு வழியை தேடக்கூடாது இல்லையா? குறுக்கு வழியை தேடி போகக்கூடாது இல்லையா? நேர்மையான நேர்வழியில் போனால் தானே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை மனதில் கொள்ள வேண்டும். என்றைக்குமே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா உழைப்பு மிக்கவர்கள், நல்லா உழைப்பாங்க. கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், உழைப்பதற்கு பேர் போனவர்கள், உழைப்பாங்க, நல்லா உழைக்கக்கூடியவர்கள், தன்னலம் மறந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், அன்னதானம் பண்ணக்கூடியவர்கள், நிறைய நல்ல விஷயங்களை தேடி போய் செய்யக்கூடியவர்கள். விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. நீண்ட நாள் பிரிவில் இருந்தவர் திரும்ப வருவார். உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க திரும்ப வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். என்னை விட்டு இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, என் மனைவி என்னை விட்டு போய்ட்டு, என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என் உறவினர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னோடய அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, யாரோ ஒருத்தர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னால் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் வரத்திற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோ. உங்கள் ஆதரவிற்கு கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசிற்கு, நல்ல விஷயத்திற்கு நல்ல சாட்சியங்கள் கிடைத்து விவாகரத்து, சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள், இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. புதுசாக ஒரு நிலம் வாங்கிறதுக்கு, அந்த நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு, அந்த மாதிரியான நல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நாகதோஷம் உள்ள ஜாதகம், சில பேருக்கு இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது இருக்கும். செவ்வாய் அதிபதி நாகதோஷம் சில பேருக்கு இருக்கும். அந்த நாகதோஷத்துக்கு முறையாக பரிகாரம் செய்யவில்லை என்றால் இருதார யோகமும் பெண் சாபமும் இருக்கும். கண்டிப்பாக பெண் சாபம் எப்போதுமே விருச்சிக ராசினாலும் ஒரு பெண் சாபம் உண்டு. அந்த பெண் சாபத்தை நிவர்த்தி செய்தால்தான் அவங்க வாழ்க்கையில் சரியாக வரும். அதனால தான் நான் சில விஷயங்கள் எப்போதுமே சொல்லுவேன். கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவேன். எப்போதுமே அந்த வார்த்தையை நான் எப்போதுமே சொல்கிறது அதனால தான். உன்னுடைய கர்மம் இப்படியா, உன்னுடைய கர்ம வினை இப்படி இருக்கா, நீ இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணு, அப்போ தான் உனக்கு நல்லா வரும். நீ நல்லா இருக்கணுமா, அட்லீஸ்ட் செஞ்ச கர்ம வினை குறையுதில்லை, அதை பார். அந்த மாதிரி செய்யக்கூடியது. ராகுக்கு எது பூஜை செய்யவும், திருப்பாம்பரம் போயிட்டு வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.
ஆரோக்கியம், யோகம், சொத்து யோகம், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 27ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். அதே போல் 18ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பண்ணுங்கள். மகாபரிவா நட்சத்திரம் அமோகமாக இருக்கும். தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை, திருப்பதிக்கு போயிட்டு வர்றது, அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் தரிசனம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குலதெய்வத்துடைய பூரண அருள், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கும். எப்போவுமே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. என் ராசிக்கு நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பழக்கம் வச்சுக்கணும். அப்போ தான் இந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் மேலே மேலே நன்னா இருக்க முடியும். ஒன்று, கடன் பிரச்சனைகள் எப்போதுமே இந்த ராசிக்கே நான் சொல்கிறேன், இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்க தான் இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருக்கும். சில ஏன்னா 8ல் குரு, டைம் சரியாக இல்லை, மத்தளத்துக்கு 2 பக்கெட் அடின்னு 4 பக்கமும் பிரச்சனையாக இருக்குது. நண்பர்கள் துரோகம் பண்ணுறாங்க, நல்ல உற்ற நண்பர்கள் கூட துரோகம் பண்ணுறாங்க, நிறைய நல்ல விஷயம் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்குது, நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது, ஆனால் எனக்கு உடல்நிலை குறைவாக இருக்குது. சில நேரத்தில் என்னால் நான் அதாவது வேலைக்கு போகிறவங்க கூட சரி, ஒரு இன்டர்வியூ பண்ணுறவங்க கூட சரி, சார் நான் எல்லா ரவுண்ட்ஸும் நான் கரெக்டாக தான் சார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், ஆனால் ஏதோ எனக்கு ஒரு தடங்கள் எனக்கு இருக்குது, நான் எனக்கே இவ்வளோ தடங்கள் வருதுன்னு எனக்கே தெரியல, என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வருவேனா மாட்டேன்னா எனக்கே கேள்விக்குறியாக இருக்குது சார், பயமாக இருக்குது சார் சொல்லுவான். நான் இப்போ சொல்கிறேன், விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் வந்தாச்சு. இவ்வளோ நாள் வாழ்க்கை சேலஞ்சிங்காக தான் இருந்தது, சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் போராடி தான் ஜெயிச்சிங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்தாச்சுப்பா. அடுத்து நீங்கள் கொடி கட்டி பறக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. நிறையா அமோகமாக இருக்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. யார் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணினாங்களோ வெற்றி செய்வீங்க. எதிரிகள் யார் என்று நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. யார் நமக்கு என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிற அளவுக்கு. மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். படிப்பு விஷயத்தில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. காதல், ரிலேஷன்ஷிப்லலாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சரியாயிடும். சில விஷயங்கள்லாம் சரியாக வரும். குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான சில விஷயங்கள் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். என்றைக்காவது நீங்கள் முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி பலன்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா சந்தனம் பன்னீர் வாங்கி கொடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். சந்தனம் பன்னீர் விசேஷமானது. விபூதி கூட வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. விபூதி, சந்தனம், பன்னீர் உங்கள் கைனால் வாங்கி கொடுத்து எப்போதும் நீங்கள் அபிஷேகம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதமானது சிறப்பான ஒரு சூழ்நிலையை தரும், அதிர்ஷ்டத்தை தரும், வெற்றியை தரக்கூடிய மாதமாக அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.